இப்போ இன்னொரு இது இவங்க சொல்கிறாங்கல்ல, அதில் ராஜ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசர் ரீதியாக அந்த மாதிரி இருக்குது, அது தேவையில்லை, அதனால தான் மக்களுடைய இதாக இருக்கணும். அப்போ ராஜ்யசபா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்போ அதை மாற்ற போகிறாங்களா? மாற்றுறதா இருந்தால் முதல்ல அங்கெல்லாம் மாற்றிருக்கணும். இது மாநில அளவில் இருக்கிறது, அதை செஞ்சுருக்கணும். அந்த மாதிரி தெரியல. இன்னும் என்னென்னா இதில் இவர் கிண்டி ராஜ்பவனுக்கு ஒரு 2022 நினைக்கிறேன், ஒரு டீ பார்ட்டிக்கே ஏகத்துக்கு செலவாச்சு, அதாவது 22,73,000 செலவாச்சுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பாக சொன்னாங்க. அப்போ பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொன்னார். தவிர வருடத்துக்கு எவ்வளோ ஆகுது செலவு, பல கோடின்னு. இப்போ எக்ஸ்ட்ரா அந்த பெயிண்ட் செலவு ஆக போகுது, அவ்வளோதான். இதை தாண்டி ஒன்றும் இது பண்ண போகல. ஆனால் இதற்கு உள்ளாக ஒரு மனோரீதியான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா இப்போ கொஞ்சம் அந்நியமாக இருக்குல்ல ஆளுநர் அப்படிங்கிறது. வெள்ளக்காரங்காலத்துலேருந்து அந்த ஆளுநர், கவர்னர் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகங்கள் இந்த மாதிரி இருக்கிறத, இந்த மக்கள் பவன், அந்த ஆரிய பவன் அது இதுங்கிற மாதிரி ஒரு மக்கள் பவன் அப்படின்னு வர்றப்ப என்னென்னா மக்களுக்கு தங்கள்கிட்ட இருக்க மக்கள் மீது தங்களுக்கு அதிகாரம் இருப்பதான ஒரு தோரணையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு, அது வந்து மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாக இருக்கட்டும், ஏற்கனவே இவருக்கு முன்னாடி இருந்த இவர் கூட ஆளுநர் கூட ஓகே மாதிரி பண்ணிட்டு இருந்தார், பன்வாரிலால். அவருக்கு நம்ம வந்து கண்டனம் தான் தெரிவிச்சுட்டு இருந்தோம். அந்த காலம் இவர் நேரடியாக போய் ஆய்வு பண்ணுறோம், அது மாதிரியான ஒரு சூழலில் பண்ணிட்டு இருந்தோம். அது மாதிரி எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் ஆளுநர் தலையிடுவது வந்து தவறு. ஆனால் இப்படி இந்த மக்கள் பவன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு மக்கள் பவன், அப்புறம் அதுக்கு வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்கன்னா லோக் பவனா, ஆமாம் லோக் பவன், மக்கள் மாளிகை அப்படின்னு. அப்போ அதன் மூலமாக என்னன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை விட, மாநில அரசாங்கத்தை விட இந்த ஆளுநருக்கான ஒரு முக்கியத்துவம் மக்களுக்கு எங்களுக்கு நெருக்க இருக்குது. நாளைக்கு வந்து இந்த ஏற்கனவே உள்ள இவரும் அப்படி தான் நிறையா பண்ணி, அதை விட அதிகமாக பண்ணிட்டு இருக்காரு. அப்படி எதுவும் உள்ளுக்குள்ளே சொல்லலையே சார், பேர் மாற்றத்திலே இவ்வளோ விஷயம் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. இவங்களுடைய இப்போ எல்லா விஷயமே அப்படி தானே பண்ணுறாங்க. இப்போ வந்து தேர்தலை ஒட்டி சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கன்னா இதில் இப்படிலாம் வரும்னு நம்ம சொன்னோம்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே இதில். அதெல்லாம் ஆனால் அத்தனையும் பார்த்தோம் பீகாரில். அது மாதிரி சிஐஏ வந்து ஆரம்பகட்ட பேச்சிலேயே நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நாங்கள் இல்லை என்னென்ன ஆச்சுங்கிறதும் பார்த்தோம். இல்லைனா செய்ய சில விஷயம் நல்லதும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. என்னென்னா உண்மையாகவே வந்து அங்கே ஒரு உரிய குடியுரிமை இது இல்லாமல் இருந்தவங்க வெளியேற்றக்கூடிய விஷயங்கள், அதை தாண்டியும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி இந்த பெயர் மாற்றம் அப்படிங்கிற விஷயமே வந்து என்னன்னா இன்னும் வெளிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசுக்கு போட்டியான ஒரு அரசை உருவாக்குவதற்கான ஒரு திட்டம் தான். மற்றபடி எந்த பெயர் வச்சு இருந்தாலும் ஒரு இதில் கூட ஒரு கவிதையில் இல்லை, எந்த பெயர்கிட்ட அழைத்தாலும் என்ன ரோஜா ரோஜா தான் அப்படிங்கிற மாதிரி பெயரில் ஒரு அரசியல் இருக்குது. அதை தாண்டி பெயரில் ஒன்றும் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இவங்களுடைய நோக்கம் யார் செய்கிறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இவங்க நோக்கம் என்னென்னா மாநில அரசுக்கு நிகராக இந்த ஆளுநர் அப்படிங்கிற ஒரு நபரை வைத்து இன்னும் அதீதமான அரசியல் செய்வதற்கான ஒரு படி தான் இதில் இந்த மக்கள் பவன் அப்படின்னு இந்த மக்களை சேர்க்குறது. இதுதான் இதோடைய அடிப்படை. ஏற்கனவே பார்த்திங்கன்னா மாநில அரசு, அந்த அமைச்சரவை, முதலமைச்சர் இவங்க தீர்மானித்த விஷயங்களை, உதாரணமாக துணைவேந்தருக்கான மசோதா உள்ளிட்ட மசோதாக்களை நிறுத்தி வைக்கிறது. அப்புறம் ஆரம்பத்தில் உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு இல்லை நிறுத்தி வைக்கக்கூடாதெல்லாம், அப்போ கொண்டு வரலன்னா, அப்புறம் அதுக்கப்புறம் 5 பேர் அமர்வுக்கு போனதுக்கப்புறம் இல்லை அவங்களுக்கு வந்து எந்த விதமான நிபந்தனையை குறிப்பிட்ட கால அளவுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஏற்கனவே அந்த மாதிரி இருக்குது. இதில் இதுவும் வர்றது என்னன்னா இப்போ வர தேர்தலில் ஆளுநர்கள் போய் பிரச்சாரம் பண்ணலாங்கிற அளவுக்கு ஆயிடும். மக்களோடு மக்கள் குறித்து பேசலாம். ஆமாம், ஏன்னா ஏற்கனவே ஒரு அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறார். அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாடு ஆளுநர் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அவர் தவறாக பேசுகிறாருங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அரசு ரீதியாக மட்டும் இல்லை. இப்போ உதாரணமாக பார்த்தா மனம் போன போக்கில் இப்போ கூடங்குளம் வந்து அதை எதிர்த்து போராட்டம் நடக்குதா, உடனே வந்து என்னென்னா அது வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, அதை எதிர்த்து பண்ணுறாங்க. அது மாதிரி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை போராட்டமாக வெளிநாட்டிலேருந்து பணம் வருது. அதாவது ஒரு எந்த ஒரு பொறுப்பிலும் இல்லாத பொறுப்பற்ற ஒரு கட்சி உறுப்பினர் பேசினால் இப்போ ஏன் திடீரென்று இந்த பேர் மாற்றம் செய்யணுங்கிற தேவை வந்துச்சு மத்திய அரசுக்கு? இவங்க ஒவ்வொன்றாவே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த அவங்களுடைய அஜெண்டா வந்து இது எங்கே போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நினைக்கிறது இல்லை, நடக்க போகிறது என்ன அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தலில் அதிபர் ரேஞ்சுக்கு போயிடும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்,
ஆளுநருக்கான முக்கியத்துவம் இன்னும் கொஞ்சம் கூடும். இந்த பெயர் மாற்றத்தினால மட்டுமே இல்லை, இதுவும் இருக்காது. சட்ட ரீதியாக இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்கன்னா ஒன்றியத்திற்கான தேர்தல் மட்டும் நடக்கும். அவங்க வந்து இப்போ ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் நடந்தது இல்லையா, ஆளுநர் ஆட்சி அலெக்சாண்டர் இருந்தார் 1988 89 நினைக்கிறேன். இவங்க ஜானகி அவர்கள் வந்து முதலமைச்சர் இருந்ததுக்கு அப்புறம், அந்த ஆட்சி கலைக்கப்பட்டதுக்கு அப்புறம். ஆனால் அது ஒரு நல்ல ஆட்சியாக இருந்தது அப்படிங்கிறது தான் பல பேருடைய ஒரு விமர்சனம். எப்படின்னா அப்புறம் அவருக்கு உதவியாக ஒரு 4-5 ஐஏஎஸ் அலுவலர் தான் இருந்தாங்க. அதனால தான் கூட இந்த ஆட்டோ சங்கருடைய விஷயம்லாம் வெளியில் வந்தது அப்படின்னா சிறப்பான நிர்வாகம், அது வேற. ஆனால் ஒரு ஜனநாயக அமைப்புங்கிறப்ப அதில் மாநில அரசுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாநில அரசுங்கிறதே இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு ஆரம்ப கட்டமாக கூட இது இருக்கலாம். ஒரு மக்கள் ஆளுநர்னு சொல்லிட்டு அதான் இவர் இருக்கிறாரே, ஒன்றியத்தில் யார் ஆட்சிக்கு வர்றாங்களோ அவங்க அந்தந்த மாநிலத்துக்கு போட்டுடுறது.